நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம இவ்வளோ நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து நடந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆதிக்கும் பாரதிக்கும் வந்து கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரத்னம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரத்னம் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு தனம், எனக்கு நீ எவ்வளோ முக்கியமோ அதை விட வந்து பாரதியும் நம்ம தமிழோட வாழ்க்கையும் முக்கியம். அதனால் நான் எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வேன். நீங்கள் என்கிட்ட எதுவும் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க சரியா அப்படின்னு அரட்டுறாரு. அங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதியும் சொல்கிறாங்க, மாமா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணுமாமா, வேணாம் மாமா, நான் அந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக தானே இருக்கேன், உங்கள் கூடயே அப்படியே இருந்துக்கிறேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மாடி, இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாத்தையுமே நீ கேட்டிருக்க, இந்த ஒரு டைம் மட்டும் இந்த மாமா சொல்கிறத நீ வந்து கேளுமா. இவ்வளோ நாளாக வந்து நான் உன்னை வந்து என் மகன்னு தான் சொல்லியிருக்கேன் என் வாயால். நான் மனசார சொல்கிறேன், என் மகளுக்கு என்ன செய்வேன், நான் என்ன நல்லது செய்வேனோ அதான் உனக்கு செய்வேன் சரியா, இந்த ஒரு டைம் மட்டும் கேளுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரூம்குள்ளே போயிருந்தாங்க. ரூம்குள்ளே போனோடனே பாரதிக்கு லதா கிட்டேருந்து ஃபோன் வருது. லதா வந்து சொல்கிறாங்க, என்னடி பண்ணி வச்சுருக்க, நான் தான் இப்போ தான் விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு, திருப்பி திருப்பி நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கடி, உனக்காக நீ வாழு, அடுத்தவங்களுக்காக வாழாத, உங்கள் மாமா தான் வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வர்றேன்னு சொன்னார்னா நீ சரின்னு சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடி, எங்கள் மாமா பேச என்னால் தட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி உங்கள் மாமா பேச்ச தட்ட முடியல, சொல்ல வேண்டியதான், நான் ஆதிக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அவர் என்கிட்ட வந்து இப்படி கெஞ்சி கேட்கும்போது என்னால் எதுவுமே பேச முடியல, நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. நீலாம் திருந்த மாட்ட பார்த்துக்கோ, நான் மட்டும் இந்நேரம் அங்கே இருந்திருந்தேன்னா உன்னை பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிருப்பேன், ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம இவர் இருக்கார்ல ரத்னம் வந்து நான் வந்து தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன், முக்கியமான ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பையோடு வராரு. வந்தவொடனே திருப்பி பாரதி வந்து கூப்பிட்டு விட்றாங்க. பாரதி வந்தவொடனே, என்ன மாமா கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோடனே, உட்காருமா பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கட்டும் மாமா அப்படின்னு சொன்னோடனே, உட்காரு, சும்மா உட்காருந்தா அந்த பையை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது மாமா இது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க பாரதி. இது வந்துமா நம்ம பேங்க் லாக்கரில் இருந்த நகையெல்லாம் உனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன், வாசுக்கு வரப்போகிற மனைவிக்காக இந்த நகையெல்லாம் சேர்த்து வச்சேன், நீ வந்ததுலேருந்து நான் உனக்கு எதுவுமே செய்யலை, அதனால தான் இந்த நகையை ஒன்டே கொடுத்துருவோம், நீ நாளைக்கு வரப்போகிற வீட்டுக்காரங்க வேறு பெரிய வீட்டுக்காரங்க, அதனால் வந்து அவங்களுக்கு நம்மளும் கொஞ்சம் நல்ல நகையை போட்டு உன்னை அனுப்பி வச்சா தானே அங்கே கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாமா இருக்கட்டும், நீங்களே வச்சுக்கோங்க இந்த நகை, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க. இல்லை பாரதி, பெரிய இடத்துக்கு போகிற, அங்கேயும் நான் கௌரவமாக கட்டி கொடுத்த மாதிரி இருக்கணும்ல, நீயே வச்சுக்கோ, உன் லாக்கரில் வச்சுக்கோ, வீட்டில் உன் ரூம்குள்ளே அப்படின்னு சொன்னோடனே அவங்க அந்த நகையை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கள்ல மரகதம் போய் பாரதிக்கிட்ட சொல்கிறாங்க, பாரதி தப்பு பண்ணிட்டேன் பாரதி, அன்றைக்கே அந்த சாரதாம்மா வந்து உன்னை வந்து பொண்ணு கேட்டாங்க, நான் அப்போயாவது ஆதி தம்பிக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும், என்னோடய மகனும் செத்து போயிட்டான், 2வது மகன் பார்த்தா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான், இப்போ பார்த்தா வேறு யாருக்கும் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்களா, நான் தப்பு பண்ணிட்டேன் பாரதி, என்னோட பிடிவாகம் தான் உன்னை இப்படி பண்ண வச்சிருச்சு, என்னை மன்னிச்சிரு பாரதி அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. இருக்கட்டும் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மனுஷன்ட்ட என்னால் எதுவுமே எதிர்த்து பேச முடியாது, இப்போ என்ன வேறு இப்போ இப்படி பண்ணி வச்சுருக்காரு, என்னால் என்ன செய்யறதுனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து மரகதம் சொல்கிறாங்க. இருக்கட்டும் அத்தை, மாமா எது பண்ணாலும் நல்லது தானே பண்ணுவார், இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு மரகதம் போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து மரகதத்துக்கிட்ட வந்து ரத்னம் சொல்கிறாரு, என்ன மசன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படியாவது பாரதி வந்து உன்னோட அந்த கொலகார மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது, ஒழுங்காக போய் சமையல் வேலை எல்லாமே ரெடி பண்ணுங்கள், உங்கள் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க, போங்க காப்பி டீ எல்லாம் ரெடி பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கிச்சனில் போய் எல்லாம் ரெடி பண்ண போகிறாங்க. வெளியில் வந்து ஆரன் சவுண்டு கேட்குது. வெளியில் வாங்க வாங்க மாப்பிள்ளை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வராங்க. வெளியில் வந்து பார்த்தா நம்ம ஆதி வந்து மாதம் இறங்கி வராரு. அதை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆகிடுது. நம்ம மரகதம் தனம் மணி எல்லாத்துக்குமேவும், என்ன இவர் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வாங்க வாங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க ரத்னம். எல்லாத்தையும் உட்கார வச்சோடனே மரகதை வந்து ரத்னத்துக்கிட்ட, ஏங்க அவங்ககிட்ட தனியாக பேசணும், கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. என்னங்க, பாலையை தான் கல்யாணம் இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிடுச்சுல, இப்போ எதுக்கு திருப்பி அந்த ஆதி தம்பி கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, பாரதிக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் எனக்கு நல்லா தெரியும், நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாத, உன்னை என்ன வேலை சொன்னேன் அதை மட்டும் செய். ஏன்னா பாரதியும் ஆதியும் இப்போதைக்கு லவ் பண்ணுறாங்க, அவங்கள பிரித்து வைக்கிற பாவம் எனக்கு தேவையில்லை, அவங்க சேர்ந்து இருந்தால் தான் நல்லா இருப்பாங்க, நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிடுறாரு. ஒழுங்கா டீயை போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி தனத்தை வந்து அரட்டிட்டு போகிறாரு. போய் உட்காந்தவொடனையும், உட்காந்துருங்க இந்த பாரதி ரெடி ஆகிட்டா நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பாரதி கூப்பிட்டு வராங்க. பாரதி தலையை குனிஞ்சிக்கிட்டே வராங்க. மாப்பிள்ளை தான் அவங்களுக்கு ஆதி தான் வந்திருக்கான்னு தெரியல, உடனே தலையை குனிஞ்சிக்கிட்டே வராங்க. தனம் டீ கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரத்னம். டீ கொண்டு வந்தோடனே பாரதிகிட்ட கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுமா, மாப்பிள்ளைகிட்டலாம் கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாரதி வந்து தலையை குனிஞ்சிக்கிட்டே மூஞ்சியை பார்க்காம அப்படியே மெதுவாக போய் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுத்து முடிச்ச உடனே இங்கிட்ட வந்து தனியாக நின்றுறாங்க. நின்ன உடனேயும் பாரதி இப்போ மாப்பிள்ளையை பாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அவங்க துணிஞ்சிக்கிட்டே கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது, திரும்பவே இல்லை. பாரதி திரும்பி பாருமா மாப்பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மெதுவாக திரும்பி பார்க்காங்க. பார்த்தாங்க ஆதி இருக்கார். ஆதியை பார்த்தோன்னே பயங்கரமான சந்தோஷம், கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர்லாம் வந்துடுது. ஆதி வந்து அங்கிட்டு கண்ணடிக்கார். 2 பேருக்கும் வந்து ஒரு லவ் சாங் மாதிரி போட்டு 2 பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிடிச்சிருக்கான்னு சொல்லுமான்னு வந்து நம்ம ரத்னம் கேட்காரு. ஆனால் நம்ம பாரதி வந்து அமைதியாகவே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அங்கிட்டிருந்து போய் நம்ம தமிழ் வந்துடுறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே எப்போயுமே இதான் தாத்தா, எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஆனால் அங்கிட்டு பார்த்தா நம்ம மரகதத்துக்கும் தனத்துக்கும் பயங்கரமான வயிற்றெரிச்சல் போல் பயங்கரமாக ஒரு கோவத்திலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் பிடிச்சிருக்கா சொல்லு பாரதி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரத்னம் கேட்காங்க. அதுக்கு வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டை யாருக்கு தான் பிடிக்காது தாத்தா, என் ஃப்ரெண்டை வந்து எனக்கும் என் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ரத்னம் வந்து சொல்கிறாரு, தமிழ் பாப்பா இனிமேல் உன் ஃப்ரெண்டுன்னெல்லாம் கூப்பிடக்கூடாது, உரிமையோடு ஆதியப்பான்னு கூப்பிடு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.